நண்பர்களே, ஒரு தோல்வி வந்ததும் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையில அந்த ஒரு தோல்விதான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துச் செல்லும் ரகசியம். தலை குனிஞ்சவங்க யாரும் ஜெயிச்சதில்லை. தோல்வியிலும் நிமிர்ந்து நின்னவங்க தான் வரலாறு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கான சாணக்கியர் ரகசியம் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நண்பர்களே, தோல்வி வந்ததும் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற மனசு நமக்கெல்லாம் இருக்கும். ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்போதான் ஆரம்பிக்குது. ஏன்னா வெற்றி நமக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை, தோல்விதான் நம்மளை மாற்றும். ஒரு மனிதன் எவ்வளவு வலிமையானவன் என்று தெரிஞ்சுக்கணும்னா அவன் வெற்றி அடைந்த நேரத்தில் இல்ல, அவன் தோல்வி அடைந்த நேரத்தில் அவன் எப்படி நின்னான் என்பதுல தான் தெரியும். பல பேர் தோல்வி வந்ததும் உடனே தலை குனிஞ்சிடுவாங்க. இது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுவாங்க. ஆனா அந்த ஒரு முடிவுதான் அவர்களோட வாழ்க்கையை முடிச்சுவிடும். நண்பர்களே, வாழ்க்கை எப்போதுமே சோதிக்கத்தான் வரும். அது உங்களை உடைக்க வராது, உங்களை உருவாக்கத்தான் வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே நம்மளையே நாம டவுட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நண்பர்கள் விட்டு போகலாம், குடும்பம் நம்பிக்கையை இழக்கலாம், நம்ம முயற்சிக்கு பலன் வராம போகலாம். இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம மனசு நம்மையே கேள்வி கேட்கும், நீ சரியான வழியில போறியா? அந்த நேரத்துல தான் பல பேர் தப்பான முடிவு எடுக்கிறாங்க. சாணக்கியர் சொல்ற ஒரு பெரிய உண்மை என்னன்னா, வெற்றி என்பது வெளியில கிடைக்கிறது இல்ல, அது உன் மனசுல தான் உருவாகும். நீ உன்னை நம்புற வரைக்கும் நீ தோற்றதே கிடையாது. ஆனா நீ உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்ச உடனே உலகமே உன்னை தோற்கடிக்கும். அதனாலதான் தோல்வி வந்த நேரத்துல நீ எப்படி சிந்திக்கிறேன்னு தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு விதையை கவனிச்சீங்களா? அது மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் போது அது முடிஞ்சிடுச்சுன்னு தோணும். ஆனா அதுதான் அதன் ஆரம்பம். அது இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வர போராடும், மண்ணை உடைக்கும், அப்புறம்தான் அது ஒரு பெரிய மரமா வளருது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம மேல அழுத்தம் வந்தா அது நம்மளை அழிக்க வரல, அது நம்மளை உயர்த்ததான் வருகிறது. நண்பர்களே, உலகத்துல எந்த பெரிய மனிதரையும் எடுத்துக்கோங்க, அவர்களோட வாழ்க்கை சுலபமா இருக்கல. அவர்கள் எல்லாரும் தோல்வியை சந்திச்சவங்க தான். ஆனா அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுடல. அது என்னன்னா, நான் முடியும்னு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் நம்ம பல பேர் இழக்கிறோம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வராத நாளே கிடையாது. ஆனா அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் நம்மை வேறுபடுத்தும். சிலர் பிரச்சனை பார்த்தவுடன் ஓடிடுவாங்க, சிலர் அதை கடந்து போவாங்க. ஆனா சிலர் அதையே ஒரு வாய்ப்பா மாற்றுவாங்க. நீ எந்த வகை மனிதன் ஆகணும், அதுதான் முக்கியம். நண்பர்களே, ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சிக்கணும். தோல்வி உங்களை நிறுத்த முடியாது, நீங்க தான் உங்களை நிறுத்திக்கிறீங்க. ஒரு தடவை விழுந்துட்டீங்கன்னா அதனால நீங்க பலவீனமானவன் ஆக மாட்டீங்க. எழுந்து நிற்காமல் இருந்தால்தான் பலவீனமா ஆகிறீங்க. வாழ்க்கை நமக்கு எப்போதும் இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கும். ஆனா அதை பயன்படுத்துற தைரியம் நமக்கு இருக்கணும். சாணக்கியர் சொல்லும் ரகசியம் என்னன்னா, உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது, நீ உன்னை விட்டுவிட்டால் தவிர. இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல, இது வாழ்க்கையை மாற்றும் உண்மை. ஏன்னா வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகம். ஆனா மனசு உடைந்துட்டா அதுதான் உண்மையான தோல்வி. நண்பர்களே, இப்போ நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க தோல்வி அடைந்திருக்கலாம், யாரும் உங்களை நம்பாம இருக்கலாம், உங்க கனவுகள் உடைந்து போயிருக்கலாம். ஆனா இன்னும் ஒரு விஷயம் உங்களிடம் இருக்கு. அது என்னன்னா, உங்க மனசு. அது உடையலை என்றால் உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சுடல. ஒரு நாள் எல்லாம் மாறும். ஆனா அந்த நாளை காண்றவர்களா நீங்க இருக்கணும். அதற்காக இப்போ நீங்க எடுக்கிற முடிவுதான் முக்கியம். நீங்க தளராம நின்னீங்கன்னா உலகம் ஒரு நாள் உங்களை கவனிக்கும். ஆனா நீங்க இப்போ விட்டுட்டீங்கன்னா
அந்த வாய்ப்பு ஒருபோதும் வராது. அதனால நண்பர்களே, தோல்வி வந்தாலும் தலைகுனியாதீங்க. அது உங்களை சோதிக்கிறது, உங்களை நிறுத்த வரல. உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதை நம்புங்க, அதை பயன்படுத்துங்க. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, அந்த ஒரு தோல்விதான் என்னை உருவாக்கியது. நண்பர்களே, வாழ்க்கை பற்றி நம்ம எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும். வெற்றி சுலபமா வரும், எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க, பிரச்சனைகள் இல்லாம ஒரு ஸ்மூத் லைஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுல ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா உண்மையான வாழ்க்கை அப்படி இல்லை. ரியாலிட்டி ரொம்ப கடினம். சில நேரத்துல ரொம்ப அமைதியா இருக்கும், அடுத்த நிமிஷத்துல உங்களை சோதிக்க ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வாழ்க்கை உங்களை ஒரு நாள் உடைக்க முயற்சி பண்ணும். இதுதான் உண்மை. இதை யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுதான் உலகம். நண்பர்களே, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. நீங்க நல்லது பண்ணினாலும் சிலர் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் உடனே பலன் வராது. சில நேரத்துல யாரும் உங்க பக்கம் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம மனசு சொல்றது, நான் தனியா இருக்கேன்னு. ஆனா உண்மையா பார்த்தா அது தனிமை இல்லை, அது வாழ்க்கை உங்களை வலிமையாக்குற ட்ரைனிங் பீரியட். சாணக்கியர் சொல்ற ஒரு பெரிய உண்மை என்னன்னா, உலகம் உங்களை உங்கள் வெற்றியால மட்டும் மதிக்காது, உங்க தோல்வியில நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு பார்த்து தான் உங்களை மதிக்கும். நீங்க விழுந்ததும் எப்படி எழுந்தீங்கன்னு தான் முக்கியம். ஏன்னா வாழ்க்கை யாருக்கும் சுலபம் கொடுக்காது. சுலபம் தேடுறவன் எப்போதும் பின்னாடிதான் இருப்பான். கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறவன் தான் முன்னாடி போவான். நண்பர்களே, ரியாலிட்டி என்னன்னா, எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சிலர் உங்களை கீழே தள்ள பார்க்குவாங்க, சிலர் உங்களை நம்ப மாட்டாங்க, சிலர் உங்க சக்சஸை பார்த்து பொறாமைப்படுவாங்க. ஆனா இதெல்லாம் தான் உண்மை வாழ்க்கை. இதை புரிஞ்சிக்காம இருந்தா நீங்க எப்போதும் ஏமாறுவீங்க. வாழ்க்கை யாருக்கும் ஃபேர் இல்லை. ஆனா ஸ்ட்ராங் இருக்கிறவனுக்குத்தான் அது வாய்ப்பு கொடுக்கும். உண்மை என்னன்னா, மோட்டிவேஷன் எப்போதும் இருக்காது. சில நாட்கள் நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, சில நாட்கள் எதுவுமே சரியா போகாது, சில நாட்கள் முயற்சி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டவுட் வரும். அந்த நேரத்துல தான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க கண்டினியூ பண்ணினீங்களா இல்ல ஸ்டாப் பண்ணினீங்களா, அதுதான் உங்க ஃபியூச்சர் டிசைட் பண்ணும். சாணக்கியர் சொல்வார் போல, உன்னை யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க, நீதான் உன்னை காப்பாத்திக்கணும். இது கஷ்டமான உண்மை, ஆனா இதுதான் வாழ்க்கை. யாரும் உங்க கனவுகளை வாழ மாட்டாங்க, யாரும் உங்க வலிகளை சுமக்க மாட்டாங்க, யாரும் உங்க போராட்டத்தை ஃபைட் பண்ண மாட்டாங்க. அது எல்லாம் நீங்க தான் செய்யணும். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உலகம் உங்க ஃபீலிங்ஸுக்கு ஏற்ப மாறாது. நீங்க தான் உலகத்துக்கு ஏற்ப ஸ்ட்ராங் ஆகணும். இது ஹார்ஷா இருக்கலாம், ஆனா இதுதான் ட்ரூத். எல்லாரும் நல்ல வார்த்தை பேசுவாங்க, ஆனா கடைசியில ஆக்ஷன் தான் உங்களை உயர்த்தும். நம்ம வாழ்க்கையில சில பேர் வருவாங்க, சில பேர் போவாங்க, சில உறவுகள் உடையும், சில கனவுகள் நிறைவேறாது. இதெல்லாம் நார்மல். இதை ஏத்துக்காதவன் எப்போதும் ஸ்ட்ரகிள்ல தான் இருப்பான். அக்செப்ட் பண்றவன் தான் மூவ் ஃபார்வர்ட் ஆக முடியும். நண்பர்களே, உண்மை வாழ்க்கை என்னன்னா, நீங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. எல்லாரும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் தேவையில்லை. நீங்க உங்களை நம்பினாலே போதும். அந்த நம்பிக்கை தான் உங்களை எங்கோ கொண்டு போகும். ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்தா புரியும், நீங்க கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமா இருந்துச்சுன்னு. ஆனா அதே பாதை தான் உங்களை உருவாக்குச்சு. வாழ்க்கை உங்களுக்கு எளிதா எதையும் கொடுக்காது, ஆனா சரியானவனுக்கு அது எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால நண்பர்களே, ரியாலிட்டியை ஏத்துக்குங்க, அதுக்கு எதிரா ஃபைட் பண்ணாதீங்க, அதோட பயணிக்க கத்துக்குங்க. ஏன்னா உண்மை வாழ்க்கை எப்போதும் ஸ்வீட்டா இருக்காது. ஆனா ஸ்ட்ராங் ஆனவங்க மட்டுமே
அதுல ஜெயிக்க முடியும். நண்பர்களே, வாழ்க்கை பற்றி ஒரு உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை யாருக்கும் சுலபமா இருக்காது. எல்லாருக்கும் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் தோல்வி வரும், எல்லாருக்கும் மனசு உடையும் நேரம் வரும். ஆனா அந்த நேரத்துல தான் 2 வகை மனிதர்கள் உருவாகிறாங்க. ஒருத்தன் அங்கேயே நின்றுடுவான், இன்னொருத்தன் அதிலிருந்து எழுந்து முன்னே போவான். இந்த 2 பேருக்கும் இடையில தான் வாழ்க்கை முடிவாகுது. சாணக்கியர் சொல்வார் போல, வாழ்க்கை உனக்கு எதிரி இல்லை, ஆனா உன்னோட பலவீனமே உன்னோட உண்மையான எதிரி. வெளியில இருக்கிற பிரச்சனை இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற பயம்தான் உன்னை நிறுத்துது. அதனாலதான் முதல்ல நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, பிரச்சனை வந்தா அது உங்களை அழிக்க வரல, அது உங்களை உருவாக்க வருது. நண்பர்களே, இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்பிக்கை குறைவு. நான் முடியுமா? என்னால சக்சஸ் ஆக முடியுமா? என்னோட லைஃப் ஏன் இப்படி போகுது? இப்படியெல்லாம் மனசுல கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டவுட் தான் உங்களை ஸ்லோவா ஆக்குது. தீர்வு என்னன்னா, முதல்ல நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். யாரும் உங்களை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களை நம்பினாலே போதும். அடுத்த பிரச்சனை என்னன்னா, தொடர்ச்சியான தோல்வி. சில பேர் ஒரு தடவை ஃபெயில் ஆகிடுவாங்க, அப்புறம் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, வெற்றி என்பது ஒரே தடவையில் வர்றது இல்லை, அது பல தோல்விகளுக்கு பிறகு வர்ற ரிவார்ட். தீர்வு என்னன்னா, தோல்வியை பர்சனலா எடுத்துக்காதீங்க. அது உங்களை டிஃபைன் பண்ணாது, அது உங்களை ட்ரெயின் பண்ணும். அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனை, எதிர்மறை மனிதர்கள். சில பேர் உங்களை கீழே தள்ள பாக்குவாங்க, உங்க கனவுகளை சின்னதாக காட்டுவாங்க, உங்க முயற்சியை கேலி பண்ணுவாங்க. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, அவர்களோட வார்த்தைகளை இக்னோர் பண்ண கற்றுக்கணும். சாணக்கியர் சொல்வாரு, உன் மனசை காக்க முடியாதவன் உலகத்தையும் காக்க முடியாது. அதனால உங்க போகஸை பாதுகாக்கணும். நண்பர்களே, இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, பேஷன்ஸ் இல்லாமை. எல்லாரும் உடனே ரிசல்ட் வேண்டும்னு நினைக்கிறாங்க. ஆனா இயற்கை அப்படி வேலை செய்யாது. ஒரு மரம் ஒரே நாள்ல வளராது, அது டைம் எடுக்குது. அதே மாதிரி சக்சஸுக்கும் டைம் தேவை. தீர்வு என்னன்னா, கன்சிஸ்டன்சி. தினமும் சிறிய முன்னேற்றம் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், டிசிப்ளின். மோட்டிவேஷன் வந்தாதான் வேலை பண்றேன் அப்படின்னு இருக்கிறவங்க எப்போதும் முன்னே போக மாட்டாங்க. மோட்டிவேஷன் ஒரு நாள் வரும், போயிடும். ஆனா டிசிப்ளின் இருந்தா நீங்க எப்போதும் முன்னே போயிடலாம். சாணக்கியர் ஸ்டைல்ல சொன்னா, உன் உணர்ச்சிகள் உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீதான் உன் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும். நண்பர்களே, இன்னொரு சொல்யூஷன் என்னன்னா, சுற்றுப்புறம். நீங்க யாரோட இருக்கீங்கன்னு ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் பீப்புள் கூட இருந்தா உங்க மைண்ட் செட் கூட கீழே போயிடும். பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ளவங்க கூட இருந்தா உங்க growth வேகமாகும். அதனால உங்க சர்க்கிளை சரியா சூஸ் பண்ணணும். அடுத்து வாழ்க்கையில எல்லாருக்கும் வரும் ஒரு விஷயம், ஃபியர். தோல்வி பயம், மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு பயம், ஃபியூச்சர் பயம். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, ஆக்ஷன். பயத்தை குறைக்க ஒரே வழி ஆக்ஷன் தான். நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்களோ அவ்வளவு பயம் அதிகமாகும். நண்பர்களே, இப்போ ஒரு பெரிய ட்ரூத் சொல்றேன். வாழ்க்கை உங்களுக்கு எதையும் கேரண்டி பண்ணாது. ஆனா நீங்க முயற்சி பண்ணினா அது வாய்ப்புகளை தரும். முயற்சி இல்லாம எதுவும் கிடையாது. அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய எஃபர்ட் கூட முக்கியம். சாணக்கியர் சொல்லுவார் போல, ஒரு மனிதனோட வாழ்க்கை அவன் முடிவுகளால தான் உருவாகுது. நீங்க எடுக்கிற சிறிய முடிவுகள் தான் உங்க ஃபியூச்சர் ஷேப் பண்ணும். அதனால தாமதிக்காதீங்க. சரியான நேரம் வராது, நீங்க தான் சரியான நேரத்தை உருவாக்கணும். நண்பர்களே, சொல்யூஷன் எல்லாம் வெளியில இல்ல, உங்க உள்ளுக்குள்ளதான் இருக்கு. நம்பிக்கை, டிசிப்ளின், பேஷன்ஸ், ஃபோக்கஸ், இதை டெவலப் பண்ணினாலே எந்த பிரச்சனையும் பெரியதாக இருக்காது. வாழ்க்கை உங்களை நிறுத்த முயற்சி பண்ணும், ஆனா நீங்க நிற்காதீங்க.
ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, அந்த கஷ்டமான நாட்கள் தான் என்னை உருவாக்குச்சுன்னு. அதுதான் வாழ்க்கையின் உண்மை வெற்றி. நண்பர்களே, இப்போ நீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை யாரையும் காத்திருக்கிறாது. நீங்க தயாராகிற வரைக்கும் அது நின்று இருக்கிறாது. அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஓட்டத்துல நீங்க விழுந்துட்டீங்களா இல்ல நிமிர்ந்து ஓடுறீங்களா, அதுதான் முக்கியம். நீங்க இன்று எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. தோல்வி, அவமானம், தனிமை, கஷ்டம் இதெல்லாம் ஒரு கட்டம்தான். ஆனா அது உங்க முடிவு இல்லை. வாழ்க்கை உங்களை உடைக்கலாம், ஆனா நீங்களுடைய வேண்டிய அவசியம் இல்லை. சாணக்கியர் சொல்வார் போல, ஒரு மனிதன் தோல்வி அடைவது அவன் விழுந்ததால் அல்ல, அவன் எழுந்திருக்க மறந்ததால தான். இதுதான் வாழ்க்கையின் உண்மை ரகசியம். நீங்க எத்தனை தடவை விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு தடவையும் எழுந்திருக்காமல் இருக்கக்கூடாது. நண்பர்களே, உலகம் உங்களை புரிஞ்சுக்கணும்னு காத்திருக்கிறாதீங்க. உலகம் எப்போதும் லேட்டா தான் புரிஞ்சிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களை நம்பணும். யாரும் வரமாட்டாங்க. உங்க கனவுகளை காப்பாத்த நீங்க தான் காப்பாத்தணும். யாரும் வரமாட்டாங்க உங்க கஷ்டங்களை தீர்க்க, நீங்க தான் தீர்க்கணும். ஒரு நாள் வரும், எல்லாம் மாறும். ஆனா அந்த நாளை காண்றவங்க தான் வெற்றியாளர்கள். அந்த நாள் உங்களுக்காக வராது, நீங்க தான் அதை உருவாக்கணும். இன்னும் ஒரு உண்மை சொல்லுறேன். வாழ்க்கை உங்களுக்கு எதையும் இலவசமா கொடுக்கிறாது. ஆனா நீங்க முயற்சி பண்ணினா அது உங்களுக்கு எல்லாத்தையும் தரும். அந்த முயற்சி தான் உங்க ஐடென்டிட்டியை மாற்றும். நண்பர்களே, இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கிறீங்கன்னா அது ஒரு காரணத்துக்காக தான். உங்க உள்ளுக்குள்ள இன்னும் போராடுற ஒரு மனிதன் இருக்கான். அவனை நீங்க எழுப்பணும். அவன்தான் உங்க ஃபியூச்சர். இன்று முடிவு பண்ணுங்க, நான் இனிமேல் தளர மாட்டேன், நான் இனிமேல் நிறுத்த மாட்டேன், நான் இனிமேல் பயப்பட மாட்டேன், நான் இனிமேல் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா நான் தான் என் வாழ்க்கையை உருவாக்க போறவன். ஒரு நாள் நீங்க திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, நான் அந்த கஷ்டமான காலத்துல விட்டுடல, அதனாலதான் இன்றுக்கு நான் இங்க இருக்கேன். அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் உண்மையான சாணக்கியர் ரகசியம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்திருந்தா அதுதான் என்னோட உண்மையான வெற்றி. இப்படி இன்னும் நிறைய வாழ்க்கையை மாற்றும் உண்மைகள், சாணக்கியர் சிந்தனைகள், மோட்டிவேஷனல் ட்ரூத்கள் தொடர்ந்து வரணும்னா இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வீடியோ உங்க வாழ்க்கையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம். நீங்க சப்போர்ட் பண்ணினாதான் இது மாதிரி கண்டென்ட் இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியும். நண்பர்களே, நினைவில் வையுங்க, உங்க வாழ்க்கையை மாத்துற பவர் உங்க கையில தான் இருக்கு.